ஆமாம். அப்போ உண்மையாலுமே குபேரன் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 5 வருஷமாக சாலிகிராமம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு ஆயிடுச்சுன்னா இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற குபேரர்கள் எல்லாருக்குமே அவர் சிக்கன் பிரியாணியை போட்டதை சுகந்தி அக்கா நான் கண்ணார பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் வண்டியில் போய் நானே உக்காந்து ஐயோ அம்மா அப்படின்னு உக்காந்து கவுண்டர் பண்ணி ஜோக்கு மாதிரியே இந்த சீனை நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை வந்து இந்த படத்தில் பிச்சைக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றத அவர் நூல் விட்டு பார்த்து தான் இந்த படத்தில் வந்து குபேரனில் நடிச்சிருக்கிறாரு. இந்த ரகசியம் வந்து நான் ஃபாலோ பண்ணது ஒரு 5 வருஷமாக தனுஷரை. கண்டிப்பாக அவரோட மனசுக்கு லிங்காவும் யாத்திராவும் எப்படி ஒரு 2 சிவன் பக்கத்தில் இருக்காங்களோ அந்த 2 சிவனோட நடுவில் வந்து ஒரு சிவனாக தான் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாயம் போற்றியே பிறப்பருக்கும் ஈசனே பொறுத்தருள் என் ஏகனே அப்படின்ற மாதிரி அந்த சிவன் வந்து அவருக்கு கூட இருப்பார். வெங்கடாஜலபதி யாரும் கூட இருப்பார். ஏன்னா அவங்களாம் சிவன் பக்தர்கள். அப்போ கூட பாருங்கள் அந்த முதல் சீன் வந்து வெங்கடாஜலபதி கோயிலேருந்து தான் வந்திருக்குது. ஒரு பிச்சைக்காரனை வச்சு ஒரு பணக்காரன் எப்படி காய் நகர்த்துறான் அப்படின்றது தான் கதை. ஆனால் அந்த பிச்சைக்காரனாலேயே ஒரு குழந்தைக்கு 10,000 கோடியை கொடுக்க முடியும், அதனால் நான் குபேரன் ஆகிறேன்னு குபேரன் ஆகிறாரு. அதுதான் படம். மக்களை மகிழ்விக்கும் வேலையில் இருக்கிறதால எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். இந்த ஊரே ஒரே ஒரு கண்ணு தான். ஓகே.